Medicreate YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர் பார்ட் 9 Illustrator தமிழ் டியூட்டோரியல்ல இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க டூல்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட் டூலு. இந்த பிளண்ட் டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இந்த பிளண்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலருக்கு இடையில இருக்க ஷேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இல்லை ரெண்டு ஷேப்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நிறையா கொண்டுட்டு வரதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இது அதிகமாக யூஸ் ஆகுது. அது எப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைன் டூலை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் டூலை என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரெண்டு லைனையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளண்டில் போயிட்டு நான் என்ன பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பிளண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கலரு, ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸு, ஸ்பெசிஃபைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 லைன் செக்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டெப்ஸ் எனக்கு வந்து சேம் செக்மெண்ட்டாக வரணும் அப்படின்னா நான் 20 ஜஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளண்டில் போயிட்டு மேக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 செக்மெண்ட் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த 20 செக்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நான் இதனுடைய இந்த ஷேப்ஸை வந்து டைரெக்ஷனை நான் மாற்றுறேன். இந்த ஷேப்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலக்ட் டூலை இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த 4 பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஷேப்பை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொண்டுக்கிட்டு வர முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் தேவையில்லை, எனக்கு வேறு நிறையா பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னா திரும்ப ஆப்ஜெக்டில் போய்க்கோங்க, பிளண்டில் போய்ட்டுக்கோங்க, பிளண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 20க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு 15 கொடுக்குறேன். 15ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ என்ன உங்களுக்கு 15 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேப் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லை இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வரணும், இதனுடைய ஷேப்ஸை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பென் டூலில் இருக்க ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் டூல் இருக்கும். இந்த ஆங்கர் பாயிண்ட் டூலை வச்சு சேம் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் டூலில் இருக்க இந்த ஆப்ஷன் டூலு உங்களுக்கு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பென் டூலை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா அதில் பென் டூலை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பென் டூலை வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி பென் டூலில் போயிட்டு ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்டரில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்சஸுக்கு நீங்கள் இது பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளண்டில் போயிட்டு பிளண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா இந்த பிளண்டிங் இந்த டூலை இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதை வச்சும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே இன்னொரு சிம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 ஷேப்பை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த கலரில் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து என்னன்னா நான் இன்னொரு கலரில் ஒரு ஷேப்பை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்னன்னா நான் இதனுடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிளண்ட் டூவில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த 15 ஸ்டெப்ஸ் இருக்குங்களா 15 ஸ்டெப்ஸை இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குது. இப்போ என்ன பண்ணால் இந்த ஷேப்பில் ஒரு கிளிக்கு, இந்த ஷேப்பில் ஒரு கிளிக்கு. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஆப்ஜெக்டில் போய் மேக் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிளண்டிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு செலக்டிவ் டூவில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ணுமோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சேம் இதே மாதிரியே வந்து பண்ணுங்கள். பிளண்ட் டூவில் வந்து பண்ணுங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரிவியூ வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0.1 கொடுக்குறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் 0.005 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரிவியூ செக் பண்ணால் இதில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். 0.01ங்கிறப்ப எப்படி வரும் 0. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதனுடைய ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி இருக்குது. இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0.1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 0.5ன்னு கொடுக்குறேன். ஸோ 0.5 கொடுக்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். 20 ஸ்டெப்ஸை கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம். பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் டூவில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த பிளண்ட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பிளண்ட் டூல் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ஷேப்பை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென் டூலை வச்சு நான் கஸ்டமைஸ்டாக ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வச்சு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளண்ட் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த ஷேப்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போய்க்கோங்க. ஆப்ஜெக்டில் போயிட்டு பிளண்டில் போயிட்டு ரீப்ளேஸ் ஸ்பைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம பண்ண அந்த பிளண்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் பென் டூலை வச்சு ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஸ்பைன் கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் டூலு. இந்த ஸ்ப்ரேயர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சிம்பிள்ஸில் வந்து இந்த சிம்பிள் ஸ்ப்ரேயர் டூல் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் ஸ்ப்ரேயர் டூல் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு சிம்பிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள்ஸ் வந்து எதில் நீங்கள் போய் எடுக்கணும்னா விண்டோஸ் போயிடுங்க. விண்டோஸில் போயிட்டு சிம்பிள் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிம்பிளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் இருக்க டூலெல்லாம் நான் டாப்பில் வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இப்படி அது மேலே வந்து மவுஸோட லெஃப்ட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இப்படி நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப்புக்கு நான் ட்ராக் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரேயிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சிம்பிள். இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் டூலு. இந்த ஷிஃப்டர் டூலுங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த மூணு ஏரோப்ளைன் இருக்குது. இந்த 3 ஏரோப்ளைனோட இதை மட்டும் லொக்கேட் பண்ணுறேன். நான் டீலொக்கேட் பண்ணுறேன். வேறு ஷேப்புக்கு வந்து நான் கொண்டுட்டு போகிறேன். வேறு பிளேஸில் கொண்டுட்டு போயிருக்கேன். இன்கேஸ் நான் வந்து இதனுடைய இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், நான் ரவுண்ட் சைஸை. அதுக்கு என்ன பண்ணிங்க, ப்ராக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே எந்தெந்த சிம்பிள் வருதோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம ரீலொகேட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க ஆப்ஷன். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரன்ச்சர் டூல். இந்த ஸ்க்ரன்ச்சர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, நான் இப்போ இந்த சைஸை டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த 2 ஏரோப்ளைன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து அந்த இடத்துல வச்சு நான் அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இது வந்து பாருங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் Ctrl Z ப்ரெஸ் பண்ணிட்டு நான் திரும்ப பழைய இதுக்கு போகிறேன். திரும்ப ஸ்க்ரன்ச்சர் டூலை வச்சுக்கிறேன். ஸ்க்ரன்ச்சர் டூலை வச்சு இது பண்ணுறப்ப வந்து பாருங்கள் ரெண்டுமே ஸ்க்ரன்ச் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சைஸர் டூல். இந்த சைஸர் டூல் எதுக்கு ஆகுதுன்னா, இதனுடைய சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக இந்த ரவுண்டுக்குள்ளே எந்தெந்த இது வருதோ அது மட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் டூல். இந்த ஸ்பின்னர் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பின்னர் டூல் எதுக்காகுதுன்னா, இதனோட டைரக்ஷனை நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இந்த ஏரோப்ளைனோட இந்த டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர் டூல். இந்த ஸ்டெய்னர் டூலுக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வயலட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எதனுடைய ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுமோ ஸோ அதனுடைய கலருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் டூல். இந்த ஸ்க்ரீனர் டூல் எதுக்காகனா, இதனுடைய அந்த பிளண்டிங் ஆப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயலட் கலர் இருக்குது, இது நல்லா டார்க் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ அதனுடைய அந்த கலர் அந்த பிளண்டிங் ஆப்ஷன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அந்த ஒப்பாசிட்டி லெவல் வந்து உங்களுக்கு குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது ஸ்டைலர் டூல். இந்த ஸ்டைலர் டூல் எதுக்குன்னா, நீங்கள் கிராஃபிக் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லே சொல்லுவாங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் வரும், ப்ளீஸ் செலக்ட் ஏ ஸ்டைல் ஃப்ரம் த கிராஃபிக் ஸ்டைல்ஸ் பேனல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கிராஃபிக் ஸ்டைல் பேனல்லேருந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓகே கொடுத்துக்குங்க. இதை ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, விண்டோஸில் போயிடுங்க. விண்டோஸில் போயிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிராஃபிக் ஸ்டைல்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷேப்பை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃபிக் ஸ்டைலை கிளிக் பண்ணிட்டு நான் இதில் வச்சு இப்படி கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகுது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு வந்து மல்டிபிளாக வந்து ஒரு விஷயம் வந்து இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன சிம்பிள் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி
ஸோ இந்த மாதிரி நான் வந்து மல்டிபிளாக ஃப்ளையர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும், இந்த ஸ்ப்ரேயர் டூலில் இருக்க ஆப்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் டூலு. இந்த கிராஃப் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப் டூலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காலம் கிராஃப் டூலு. ஸோ காலம் கிராஃப் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இந்த ஸ்பேஸில் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கேட்கும். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காமில் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸு ஜஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் மார்க்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கொடுத்து முடிச்ச பிறகு ஜஸ்ட்டு இதை வந்து அப்ளை கொடுத்துறேன். ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிரே கலரு, அதனுடைய மார்க் லெவலு. ஸோ மேக்ஸோட மார்க் லெவல் 100. ஸோ அந்த 100க்கு நேராக அந்த கிராஃப் டூல் வந்து ரீச் ஆகிருக்கு. இங்கிலீஷு, ஸோ தமிழ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸலில் இருக்கிற மாதிரி இதுலேயே வந்து கிராஃப் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப் டூல் யூஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கலர்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இப்படி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட செலக்ட் டூல் இருக்கு இல்லைங்களா, அந்த செலக்ட் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலரை மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கிராஃப் டூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஃப் டூலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு இந்த கிராஃப் டூல் இந்த பை சார்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.